இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 10ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தனர். 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விட மாட்டீர். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆணையிட வேண்டாம்.
இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் சமர்பதி ஆசிரமத்திற்கு ஒரு சிறுமி சிகிச்சை பெற வந்தாள். அவளிடம் ஆசிரமத்தில் இருந்த ஒரு தொண்டர் விளையாட்டாக எலுமிச்சம் பழம் ஒன்றை சமர்பதி ஆற்றில் வீசுவது போல் போக்கு காட்டிவிட்டு பையில் போட்டு கொண்டார். அந்த சிறுமிக்கு சந்தேகம் வந்தது. உடனே அவள் அந்த தொண்டரிடம், நீங்கள் எலுமிச்சம் பழத்தை ஆற்றில் தூக்கி போட்டீர்களா இல்லையா என்று கேட்டாள். அந்த தொண்டரோ, நான் வணங்கும் இறைவன் மேல் ஆணை, எலுமிச்சம் பழத்தை ஆற்றில் தூக்கி போட்டு விட்டேன் என்று மிக உறுதியாக சொன்னார். அந்த தொண்டரின் வார்த்தைகளை நம்பி சிறுமி ஆற்றில் இறங்கத் தொடங்கினாள். அப்போது அந்த தொண்டர் தன்னுடைய பையிலிருந்து எலுமிச்சம் பழத்தை எடுத்து காட்டினார். இதனால் ஏமாற்றம் அடைந்த அந்த சிறுமி, என்னிடம் பொய் சொல்கிறீர்களா? இருங்கள், உங்களை காந்தியடிகளிடம் சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி காந்தியிடம் புகார் அளித்தார். பிரார்த்தனை கூட்டத்திற்கு பிறகு அந்த தொண்டரை அழைத்த காந்தியடிகள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார். அவரோ, விளையாட்டுக்காக செய்தேன் என்றார். உடனே காந்தியடிகள் அவரிடம், விளையாட்டுக்காக குழந்தையிடம் பொய் சொல்கிறீர். பொய் சொல்லும் விளையாட்டை குழந்தை ஆரம்பித்து வாழ்க்கை முழுவதும் அந்த விளையாட்டில் ஈடுபடும். எனவே விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதே பெரியவர்களின் கடமை என்று மிகவும் கண்டிப்பாய் எடுத்து சொன்னார். ஆசிரமத்திற்கு வந்த சிறுமியிடம் பொய்யும் தொடர்ந்து பொய்யானை இடவும் செய்த தொண்டரை காந்தியடிகள் கண்டித்தது மிகவும் பாராட்டுக்குரியது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் பெயரால் ஆணையிடுவதை கடுமையாக கண்டிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆணையிடக்கூடாது என்று நியதி இருந்தாலும் ஒருவேளை ஆணையிட்டால் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியதியும் இருந்தது. இணைச்சட்ட புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இது இறைவனை இழிவுபடுத்துவது போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ ஒரு படி மேலே சென்று ஆணையிடவே கூடாது என்று சொல்கிறார். எதற்காக ஆணையிடக்கூடாது என்ற விளக்கத்தையும் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் கூறுகிறார். ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அதாவது நமக்கு எதன் மீது அதிகாரம் இல்லாதபோது அவற்றின் மீது ஆணையிடுவது உண்மையில் அவற்றின் மீது அதிகாரம் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல ஆண்டவரை இழிவுபடுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. எனவேதான் இயேசு ஆணையிட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆணையிடுவதில் உள்ள இன்னொரு சிக்கல் என்னவென்றால், ஆணையிடுகின்ற யாவரும் நம்ப தகுந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான். ஆணையிடுகின்ற ஒருவரை நீங்கள் வேண்டுமானாலும் கவனித்து பாருங்கள். அவர் மக்களுடைய நன்மதிப்பையோ நம்பிக்கைக்குரியவராக இல்லாது இருப்பார். உண்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் ஒருபோதும் ஆணையிட மாட்டார். ஏனென்றால் அவர் மீது மற்றவருக்கு நம்பிக்கை இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்ததால்தான் என்னவோ ஆண்டவர் இயேசு ஆணையிட வேண்டாம் என்று சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு இயேசு தொடர்ந்து சொல்கிறார், ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்று. ஆம்,
இறைவனுக்கும் தனக்கும் உண்மையாக இருக்கும் யாவரும் வழவழா கொழகொழா பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்றுதான் பேசுவார்கள். கடவுளுக்கும் தனக்கும் உண்மை இல்லாமல் இருப்பவர்கள்தான் வழவழா கொழகொழா பேச்சுக்கு இடம் கொடுப்பார்கள். அவர்கள் இறைவன் மீதும் எல்லாவற்றின் மீதும் ஆணையிட்டு கொண்டிருப்பார்கள். இந்த இரு வகையினரில் நாம் எந்த வகையினர் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் நமக்கும் இறைவனுக்கும் உண்மை இல்லாமல் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாறி எப்போதும் உண்மை இல்லவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்போதும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆணையிடுவதை தவிர்ப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.